அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, பிரபஞ்சத்தோட முடிவில்லா சுழற்சியில் ஒவ்வொரு வினாடியும் ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்ம அகமனதின் ஆழத்தில் எழும் ஒரு முக்கியமான வினாவில் இருந்து இந்த உரையாடலை தொடங்கலாம். அதாவது, ஒரு தனி மனிதன் தான் வாழ்வின் இருண்ட பக்கங்களை கடந்து ஒளியை நோக்கி பயணிக்கும்போது அவனுக்கு துணையாக நிற்கிறது அவனோட ஆழ்மன உறுதியா, இல்லை கோள்குட நகர்வால் ஏற்படுற அதிர்ஷ்ட காற்று தானா என்கிற தேடல் நம்ம எல்லோர் மனசுலையும் இருக்குது. குறிப்பாக உணர்ச்சிகரமான முடிவுகளுக்கும் தீர்க்கமான செயல்பாடுகளுக்கும் பெயர் பெற்ற விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் எப்படி சாதகமாக அமைய போகுதுன்னு நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை கடக்க தேவையான அந்த உள்ளார்ந்த ஞானம் எங்கிருந்து பிறக்குதுன்னு ஆழமாக பரிசீலிக்க வேண்டிய தருணம் இது. செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கத்தில் உதித்த இந்த ராசியினர் வாழ்வியல் தத்துவங்களை அலாசுறதுக்கு முன்னாடி ஞானத்தோட வடிவமாக வீரத்தோட செறிவர திகழற அந்த தமிழ் கடவுளோட திருவடைகளை சரணடைஞ்சு அவரோட கருணை பார்வையால் நம்ம சிந்தனைகள் எல்லாம் நன்மையிலேயே முடியட்டும் என்கிற உயரிய சங்கல்பத்தோட இந்த தேடலை முன்னெடுப்போம். அன்னப்பறவையானது நீரும் பாலும் கலந்திருக்கும் நிலையில் மிக நுணுக்கமாக பாலை மட்டும் பிரித்தெடுக்கும் அபூர்வமான ஆற்றலை கொண்டிருப்பதைப் போலவே விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் உங்களை சுற்றியுள்ள மனிதர்களோட வாழ்க்கையில் மலிந்திருக்கும் எதிர்மறையான குழப்பங்களில் இருந்தும் நேர்மறையான தீர்வுகளை மட்டும் வடிகட்டி எடுக்கிறதுல வல்லளர்கள். உங்களோட அறிவுத்திறன் என்பது வெறும் எட்டுக்கவியை சார்ந்தது மட்டுமல்ல, அது அனுபவத்தோட முதிர்ச்சியால் விளைந்த ஒரு தீர்க்க தரிசனம் என்று தான் சொல்லணும். மற்றவர்களுக்கு நல்வழி காட்டுறதுலையும் பிறர் தடம் புரளும் போது அவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக திகழறதுலையும் உங்களுக்கு நிகர் உங்களே. இத்தகைய உயரிய பண்புகளை கொண்டிருப்பதாலேயே உங்கள் வார்த்தைகள் சமூகத்தில் ஒரு தனித்துவமான மதிப்பை பெறுதுங்க. இருப்பினும் இத்தகைய ஞானம் கொண்ட உங்களுக்கு அவ்வப்போது சவால்கள் எழுவது இயற்கைதான். அத்தகைய இக்கட்டான சூழல்களை எப்படி மனோதிடத்தில் கையாளணும்னு பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதமாக திகழற குரு பகவானோட அருட்சக்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு துணையாக நிற்க போகுதுன்னு நம்ம விரிவாக பார்க்கணுங்க. வாழ்க்கையில் வெற்றியை அடைஞ்சு மேதைகளையும் செல்வந்தர்களையும் உற்று நோக்கினா அவர்களோட வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு சரியான வழிகாட்டியோட கரங்கள் இருந்ததை நாம் உணர முடியும். சரியான நேரத்தில் வழங்கப்படுற ஒரு சிறு ஆலோசனையோ இல்லை ஊக்கமோ ஒரு மனிதனோட தலையெழுத்தை மாற்றிடும் வல்லமை கொண்டதுங்க. அந்த வகையில் தற்போது குரு பகவானோட வக்கர நிவர்த்தி என்பது விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமைய போகுது. இத்தனை காலம் நீங்கள் எவற்றையெல்லாம் இழந்ததாக கருதுனீங்களோ அந்த வாய்ப்புகளும் மரியாதையும் செல்வமும் இப்போது உங்கள் இரட்டிப்பாக திரும்ப கிடைக்க போகுதுங்க. இது வெறும் கிரக பயிற்சி மட்டுமல்ல, இது உங்களோட உழைப்புக்கும் நேர்மைக்கும் காலம் வழங்க போகும் மிகப்பெரிய அங்கீகாரம். ஒவ்வொரு விடியலையும் ஒரு புதிய பாடமாக கருதி நம்பிக்கையோட எதிர்கொள்ளும் போது அங்கே பயத்துக்கு இடமில்லாமல் போகுதுங்க. மனசில் எழும் தூய்மையான எண்ணங்களே ஒரு மனிதனோட வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்குது. உங்கள் எண்ணங்கள் எவ்வளவு வலிமையானதோ அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் விரும்பிய இலக்குகளை அடைய முடியும். குறிப்பாக விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் தன்னம்பிக்கையை இவங்க சுவாசமாக கொள்ளும்போது உங்கள் பாதையில் இருக்கும் தடைகள் எல்லாம் தாமாகவே விலகிடும். வரப்போக காலம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் தனிப்பட்ட உறவுகள் ரீதியாகவும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை தர காத்திருக்குங்க. இந்த மாற்றங்களை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு எதையும் எதிர்கொள்ளும் ஒரு போர் வீரனை போல உங்கள் பயணத்தை தொடர்ந்தால் இந்த உலகம் உங்களை கண்டு வியக்கும் ஒரு நிலையை நீங்கள் நிச்சயம் அடைவீங்க. நேர்மறையான சிந்தனைகளை விதைகளாக தூவி விடாமுயற்சியை நீராக பாய்ச்சினா வெற்றி கனிகள் உங்கள் வசமாவது உறுதி. நம்ம விழிப்புணர்வு நிறைஞ்ச ஒவ்வொரு விடியலிலும் இந்த பேரண்டம் நமக்கு எத்தகைய வாழ்வியல் படைப்புகளை வழங்க காத்திருக்குதுன்னு ஆழமாக தேடலோட நம்ம அன்றாட கடமைகளை தொடங்கினா அந்த நாளோட ஒவ்வொரு நொடியும் மிகுந்த அமைதியோடும் தெளிவோடும் நகர்வதை நம்ம உணர முடியும். பொதுவாக முடிவற்ற ஒன்றை பற்றியோ இல்லை தவிர்க்க முடியாத இறுதி நிகழ்வுகளை பற்றியோ சிந்திப்பது ஒரு விதமான அச்சத்தையே தரும். மாறா இன்னைக்கு பொழுதுல நாம் அடைய வேண்டிய இலக்குகள் என்னென்னு மட்டும் கவனத்தை குவிச்சா நமக்குள்ள ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். நம்மை சுற்றியுள்ள சூழலில் அவ்வப்போதும் ஒழிக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த எதிர்மறை சொற்களோ இல்லை நம்ம தன்னம்பிக்கை தளர்த்தும் விமர்சனங்களோ செவிகளில் விழும்போது அங்கிருந்து சாமர்த்தியமாக விலகி செல்வதே அறிவார்ந்த செயலாக இருக்கும்.
ஒவ்வொரு விடியலையும் ஒரு புதிய சவாலாக, அதே சமயம் ஒரு வரமாக கருதி எழுந்திருக்கும் போது நம்ம ஆழ்மனம் ஒரு விதமான சமநிலையை அடைகிறது. இந்த வாழ்வியல் பயணத்தில் அறிவோட ஊற்றா, நல்வழிகாட்டியாக திகழற குரு பகவானோட ஆதிக்கம் எவ்வளவு முக்கியமானதுன்னு உணர்ந்து அவரோட நல்வழிகாட்டுதலின்படி நம்ம பாதையை அமைச்சுக்கணுங்க. காலச்சக்கரத்தில் மார்ச் 17ஆம் தேதி அன்று நிகழப்போகும் குரு பகவானோட வக்கர நிவர்த்தி என்பது வானியல் ரீதியாக மட்டுமல்ல, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களோட தனிப்பட்ட வாழ்விலும் ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்த போகும் நிகழ்வாக இருக்குங்க. இந்த மாற்றத்தோட விளைவாக நீங்கள் இத்தனை காலமும் எந்த சுகபோகங்களையும் இழந்ததாக கருதுனீங்களோ, எத்தகைய பொருளாதார வீழ்ச்சிகளை சந்திச்சிங்களோ, அந்த இக்கட்டான நிலைகள் எல்லாம் தலைகீழாக மாறப்போகுதுங்க. முறிஞ்சு போன உறவுகள் மீண்டும் மலரவும், கை நழுவி போன வருமான வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் கதவை தட்டவும் இந்த கிரக அமைப்பு வழிவகை செய்யும். உங்கள் மனசோட ஆழத்தில் புதைஞ்சு கிடந்த நீண்டகால அபிலாஷைகளை நிறைவேற்றி கொடுக்கும் பொறுப்பை இப்போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் ஏற்றுக்கொள்ளுதுங்க. குறிப்பாக அசையா சொத்துக்கள் வாங்கிறது, பதவியில் உயர்வு பெறுறது, பணப்புழக்கத்தில் பெரும் முன்னேற்றம் காண்றது போன்ற சுப நிகழ்வுகள் உங்கள் இல்லங்களில் அரங்கேறப் போகுது. இந்த உங்கள் திறமைகளை உலகுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு உன்னத காலகட்டம் என்பதில் எல்லளவும் ஐயமில்லைங்க. இந்த சாதகமான சூழலை மேலும் வலுப்படுத்த செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் ஆன்மீக தேடலை ஆதி சிவனோடு இணைச்சு கொள்வது பெரும் பலனை தரும். சிவ ஆலயங்களில் சென்று அங்கே எழுந்தருளியிருக்கும் தட்சிணாமூர்த்தியையும் நவகிரகங்களில் ஒருவனான குரு பகவானையும் முழு மனதோடு வழிபடுவது உங்கள் மனோதிடத்தை அதிகரிக்கும். இறை வழிபாட்டோட மட்டுமல்ல, நிஜ வாழ்விலும் உங்களுக்கு மேலான அறிவை கொண்ட பெரியவர்களுக்கும் குருமார்களுக்கும் ஒரு மரியாதையை வழங்குறதுல ஒரு கடமையாக கொள்ளுங்க. பணிவு என்பது ஒரு பலவீனம் இல்லை, அது உங்களை உயரங்களுக்கு இட்டு செல்லும் ஒரு ஏணி என்பதை நினைவில் கொள்ளுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு பெறும் அறிவையையும் உங்கள் கல்வி திறனையும் ஒருபோதும் தகுதியற்ற இடங்களில் அடமானம் வைக்கவோ இல்லை மற்றவங்களுக்காக தரம் தாழ்த்தி கொள்ளவோ வேண்டியதில்லைங்க. தீய சக்திகளுக்கோ இல்லை தோல்விகளுக்கோ உங்கள் வாழ்வில் இனி இடமே இல்லை என்கிற உறுதியோடு நீங்கள் செயல்படும்போது அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக நின்று அனைத்து நன்மைகளையும் வாரி வழங்குங்க. இந்த உரையாடலோட அடுத்த கட்டமாக ஒரு நேயர் நம்மிடம் மிக நுணுக்கமான ஒரு வினாவை முன்வைப்பதாக கொள்வோம். ஏற்கனவே பலமுறை முயற்சி பண்ணி தோல்விகளை சந்தித்த ஒருவருக்கு வெறும் கிரக மாற்றங்கள் மட்டுமே எப்படி இழந்த செல்வாக்கையும் துணிச்சலையும் மீட்டு கொடுத்துட முடியும்? அகசார்ந்த மாற்றங்கள் புறச்சூழலை மாற்றும் என்பது சாத்தியமா என்கிற இந்த ஆழமான வினாவிற்கு பின்னாடி இருக்கும் உண்மையை நம்ம இப்போது விரிவாக ஆராயலாமா? விருச்சிக ராசியில் பிறந்த உங்களை பொறுத்தவரை உங்களுக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கும் அந்த அபாரமான மன வலிமையையும் துணிச்சலையும் மீண்டும் தட்டி எழுப்ப வேண்டிய தருணம் இது. இழந்தவற்றை மீட்டெடுப்பது என்பது ஏதோ தற்செயலாக நடக்கும் நிகழ்வு இல்லைங்க. மாறா உங்களோட உள்ளம் சார்ந்த ஆற்றலை நீங்கள் உணர்ந்து அதை சரியான திசையில் செலுத்தும் போது பிரபஞ்சம் திறக்கும் ஒரு சொர்க்க வாசல் அது. நீண்ட காலமாக உங்கள் ஆழ் மனதில் புதிஞ்சு கிடந்த லட்சியங்களும் கனவுகளும் இப்போது உருப்பெற தொடங்கும். மனசில் எஞ்சி இருக்கும் சிறு சிறு கவலைகளும் ரணங்களும் மறைஞ்சு ஒரு தெளிவான நீரோடை போன்ற மனநிலையை நீங்கள் எய்துவது இதுவே மிக சரியான காலகட்டமாக இருக்குங்க. ஆன்மீக ரீதியான பிணைப்பை நம்ம வெறும் சடங்காக பார்க்காம ஒரு பேரண்ட தொடர்பாடெல்லாம் பார்க்கணும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் அழித்தல் மற்றும் மாற்றத்தோட அதிபதியான ஈசனோடும் ஞானத்தோட திருவுருவான தட்சிணாமூர்த்தியோடும் உங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்க. ஒரு பகவானோட அருட்சக்தி உங்கள் வாழ்வில் இருக்கும் சிக்கலான முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அவிழ்க்க தொடங்கும். காலத்தோட நகர்வை வெறும் நாட்களாக பார்க்காம உங்களை அடுத்த பரிமாணத்துக்கு இட்டு செல்லும் ஏனியாக கருதி நம்பிக்கையோட முன்னேறுங்க. நாம் எத்தகைய சக்திகளை பற்றி சிந்திக்கிறோமோ அத்தகைய அதிர்வுகளையே ஈர்க்கிறோம். நல்ல மனிதர்களோட உரையாடல், மேன்மையான கருத்துக்களை பகிர்தல் போன்றவை உங்கள் வாழ்வோட தரத்தை உயர்த்தும். இதில் மிக முக்கியமான நுணுக்கம் என்னவென்றால், உங்கள் நாவில் இருந்து வெளிவரும் சொற்களை விட உங்கள் மனசோட அந்தரபுரத்தில் நீங்கள் விதைக்கும் எண்ணங்களுக்கும் அபாரமான காந்த சக்தி உண்டு. எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும்போது வாழ்வோட போகிற சம்பவங்கள் தானாகவே சீரடைய தொடங்கும். அங்கே எதிர்மறையான நிகழ்வுகளுக்கோ இல்லை தேவையற்ற அச்சங்களுக்கோ துளிகூட இடமில்லைங்க. பலருக்கும் இருக்கும் ஒரு பெரிய சந்தேகம், தங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது இல்லை அதோட வழிபாடு எப்படி இருக்கணும்னு தான்.
குலதெய்வம் என்பது ஏதோ எட்டாத தூரத்தில் இருக்கும் ஒரு சக்தி இல்லை. அது உங்கள் ரத்தத்திலும் ஆன்மாவிலும் கலந்திருக்கும் ஒரு பாதுகாப்பு அரண். உங்கள் குலதெய்வத்தை பற்றிய விரிவான தகவல்கள் தெரியாவிட்டாலும் கூட நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி அந்த ஜோதியோட பிரகாசத்தில் உங்கள் முன்னோர்களையும் தெய்வத்தையும் ஆவகானம் செய்யுங்க. குலம் காக்கும் தெய்வம் என்பது உங்கள் வம்சாத்தோட வேர்களை காக்கும் வலிமை கொண்டதுங்க. முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வணங்கி அதுக்கு பிறகு உங்கள் இஷ்ட தெய்வங்களையும் மற்ற தெய்வங்களையும் மனதார துதிங்க. பல கோயில்களுக்கு சென்றும் எந்த மாற்றமும் நிகழை என்று வருந்துபவர்களுக்கு ஒன்றை உணரும்: முறையான வழிபாடும் அகத்தெளிவும் இல்லாத போது புறச்சடங்குகள் பலன் தருவதில்லை. இவை எல்லாத்துக்கும் மேலே நாள்தோறும் காலையில் எழுந்தவுடன் இந்த உலகுக்கு ஒளியையும் உயிரையும் வழிவாங்கும் சூரிய பகவானை நோக்கி ஒரு கணம் சிரம் தாழ்த்தி வணங்குங்க. ஜாதக கட்டத்தில் மற்ற கோள்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்தாலோ இல்லை திசை மாற்றங்கள் சவாலோ அமைஞ்சாலும் கூட சூரியனோட அந்த தீட்சண்மையான கதிர்கள் உங்கள் மேலே விழும்போது உங்கள் வாழ்வோட இருண்ட பக்கங்கள் எல்லாம் மறைஞ்சிடும். சூரிய நமஸ்காரம் என்பது வெறும் உடற்பயிற்சி இல்லை, அதை உங்கள் ஆன்மாவை தூயப்படுத்தும் ஒரு மகத்தான கிரியையை. அந்த பேரொளி உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் பிரவேசிக்கும் போது இத்தனை காலம் நீங்கள் வடித்த கண்ணீர் துளிகள் எல்லாம் கதிரவன் முன் மறைஞ்ச பனித்துளியா போல காணாமல் போயிடுங்க. உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பொலிவோடும் வசீகரத்தோடும் ஒளிரத் தொடங்கும் உன்னத நிலையை நீங்கள் உணர போகிறீங்க. இந்த உரையாடலோட போக்கில் ஒரு முக்கியமான ஐயம் உங்கள் தரப்பில் இருந்து எழலாம். வாழ்க்கையோட ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக நம்மை தீமைகளை சீர்தூக்கி பார்த்து எடுத்து வைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிலம், வீடு இல்லை வாகனம் தொடர்பான முயற்சிகளில் எத்தகைய மாற்றங்கள் நிகழும்? தடைகள் ஏற்படுமா இல்லை வெற்றி கனிகள் கை சேருமா என்கிற உங்களோட இந்த நியாயமான வினாவுக்கு விடை காண்பது அவசியமாக இருக்குங்க. தற்போதைய கிரக நிலைப்படி நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்த சொத்து சேர்க்கை இல்லை புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் நிச்சயம் கைகூடும். எனினும் சில காரியங்களில் எதிர்பாராத இழுபறிகளும் காலதாமதங்களும் ஏற்படக்கூடும் என்பதை மறுக்க முடியாததுங்க. ஆனால் இத்தகைய சிறு சிறு பின்னடைவுகளை கண்டு நீங்கள் மனம் தளர வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் இந்த தாமதங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான தயாரிப்பு என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. இறுதியில் உங்கள் உள்ளம் பூரிக்கும் வகையில் அனைத்து விசேஷங்களுக்கும் சுபமாகவே முடிவடையுங்க. தொழில் மற்றும் வணிக தளங்களில் நீங்கள் சந்தித்து வந்த தேக்க நிலை இப்போது மெல்ல மறைஞ்சு ஒரு புதிய வேகம் பிறக்கப் போகுது. குறிப்பாக நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் வசூலாவதில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கி பணப்புழக்கம் சீராகுங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் நிலவிய மந்தத்தன்மை மாறி ஒரு தெளிவான பொருளாதாரத்தை பாதையை தெரியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்கள் பணி நிமித்தமாக வெளியூர் இல்லை வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உருவாகலாங்க. குடும்பச் சூழலை பொறுத்தவரை இதுவரை நிலவி வந்த மனக்கசப்புகளும் சங்கடமான தருணங்களும் விடை பெற்றுக்கொள்ளும். இருப்பினும் குடும்ப உறவுகளுக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கும் போது விட்டு கொடுத்து செல்வது உங்கள் மேன்மையை உலகுக்கு உணர்த்தும். கணவன் மனைவிக்கிடையே திடீரென தோன்றி மறையும் சிறு மன வருத்தங்களை அன்பு கலந்த மௌனத்தாலும் புரிதாலும் கையாள்வது அமைதிக்கு வழிவகுக்குங்க. பெண்களை பொறுத்தவரை தாங்கள் கையில் எடுத்த காரியங்களை எவ்வித தொய்வும் இன்றி மிகச் சிறப்பாக செய்து முடிக்கும் ஆளுமை திறன் அதிகரிக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களோ புகழ் மற்றும் செல்வாக்கு மக்கள் மத்தியில் மேலோங்கும் காலகட்டம் இது. அதே போல கலைத்துறையை சார்ந்தவர்கள் தங்கள் படைப்பாற்றலால் புதிய பரிணாமங்களில் தொட்டு அனைவரோட கவனத்தையும் ஈர்க்கும் விதமாக தங்கள் படைப்புகளை வெளியிடுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து மந்தநிலை மாறி ஒரு புதிய தெளிவும் ஊக்கமும் பிறக்கப் போகுதுங்க. இதனைத் தொடர்ந்து மற்ற நட்சத்திர வரிசைகளில் இருக்கும் அன்பர்களுக்கான பலன்களை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருவரோட ஆழ்ந்த சிந்தனையும் அவர் பெற்ற அனுபவ அறிவும் எப்படி சிகரத்தை அடைய உதவுதுன்னு நம்ம உணர முடியுது. குறிப்பாக எதையும் நிதானமாக செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதால் எதிலும் தேவையற்ற அவசரத்தை காட்டாமல் பொறுமையாக கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒரு சிறு எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது அவசியமாக இருக்குது. முறையான உணவு பழக்கமும் ஓய்வும் உங்களை புத்துணர்ச்சியோடு வைத்திருக்கும். அரசு வழி காரியங்களில் எதிர்பார்த்த அனுகூலங்கள் தடையின்றி வந்து சேரும்.
சகோதரர்களுக்கிடையே இருந்து வந்த பூசல்களுக்கு மனக்கசப்புகளுக்கும் காணாமல் போய் ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். திருமணத்துக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு அவர்களோட மனசுக்கு இனிய வாழ்க்கை துணை அமைஞ்சு இல்லற வாழ்க்கை இனிதே தொடங்கும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் வேண்டி தவமிருந்த தம்பதிகளுக்கு அந்த பாக்கியம் கைகூடுங்க. உன்னத தருணம் இது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக நீதிமன்றத்திலோ அல்லது பங்காளிகளிடமிருந்து வந்த நீண்ட கால சிக்கல் எல்லாமே சமூகமாக முடிவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்குகள் எவ்வித தடையும் இன்றி உங்களை கைக்கு வந்து சேருங்க. உங்கள் நேர்மறையான அணுகுமுறையும் இறை நம்பிக்கையும் உங்களை உன்னதமான நிலைக்கு இட்டு செல்லும். இந்த ஆழமான உரையாடலுடன் நிறைவு பகுதிக்கு நம்ம வரும்போது ஒரு நேயர் மனநிறைவோடு கேட்கக்கூடிய வினா இதுவாகத்தான் இருக்கும். இத்தனைய மாற்றங்களுக்கு மத்தியிலும் ஒரு தனி மனிதன் தன் வாழ்வோட நிலையான அமைதியை எப்போ எய்துவான் என்கிற கேள்விக்கு விடை காண்பது தான் இந்த வாழ்வியல் பயணத்தோட சாரம். விருச்சிக ராசியோட நட்சத்திர வரிசையில் பயணிக்கும் அன்பர்களுக்கு, குறிப்பாக அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரப்போக காலம் ஒரு கலவையான அனுபவங்களை தந்தாலும் அதோட முடிவு வெற்றிகரமாகவே அமையும். அனுஷ நட்சத்திரத்தினர் தங்கள் தொழில் மற்றும் வணிக தளங்களில் சில தேவையற்ற அலைச்சல்களையும் உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறுவதில் சிறு தாமதங்களையும் சந்திக்க நேரிடலாங்க. இருப்பினும் விடாமுயற்சியால் அந்த பலன்கள் உங்களை வந்தடைவது உறுதி. அலுவல பணிகளில் சக ஊழியர்களோட தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து அனுசரித்து செல்வது உங்கள் நிம்மதியை காக்குங்க. குடும்ப ரீதியாக பார்க்கும்போது உடன் பிறந்தவர்களோட வாழ்வில் சுப நிகழ்வுகள் அரங்கேறும். நீண்ட நாட்களாக உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் விலகி சென்ற உறவினர்களும் நண்பர்களும் உங்கள் அருமையை உணர்ந்து மீண்டும் உங்களை தேடி வரும் ஒரு நெகிழ்ச்சியான சூழல் உருவாகுங்க. தகுதிக்கேற்ற வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு அவர்கள் ஆசைப்பட்ட துறையிலேயே நல்வாய்ப்புகள் கதவை தட்டும். இந்த வரிசையில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் காரணமாக சற்று கூடுதல் அலைச்சல்கள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் குறையாமல் பார்த்து கொள்வதும் பெற்றோரோட உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை காட்டுவதும் இந்த மாதத்தோட அவசிய தேவையாக இருக்குங்க. வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களை கவர புதிய உத்திகளை, கவர்ச்சிகரமான சலுகைகளையும் அறிமுகப்படுத்துறது தான் இந்த சந்தையில் உங்கள் பிடியை வலுப்படுத்தலாம். எதிர்பாராத லாபங்கள் உங்கள் கணக்கில் சேரும். மிக முக்கியமாக இத்தனை காலம் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மற்றவரிடம் கையேந்தும் நிலை இருந்த நீங்கள் இனி வரும் காலங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவுக்கு செல்வாக்கு மிக்க மனிதராக உருவெடுக்க போகிறீங்க. இது வெறும் உயர்வு மட்டும் அல்லைங்க, இது காலம் உங்களுக்கு வழங்கியிருக்கும் ஒரு மாபெரும் தர்ம பலன். இந்த மாற்றங்களை முழுமையாக அனுபவிக்கும் போது உங்கள் வாழ்வில் எஞ்சியிருக்கும் தடைகளை தகர்ப்பதற்கும் உங்கள் இருப்பிடத்தில் அருகில் உள்ள முருகப்பெருமானோட ஆலயத்துக்கு சென்று மனமுருகி வேண்டி வருவது ஒரு சிறந்த கவசமாக அமையுங்க. அந்த தமிழ் கடவுளோட அருள் உங்கள் மனக்குழப்பங்களை தீர்த்து தெளிவான பாதையை காட்டும். மனிதனாக பிறந்த எவருக்கும் ஆசைகள் இருப்பது இயற்கை. ஆனால் அந்த ஆசைகள் வெறும் கற்பனையாக மட்டும் இருந்துடக்கூடாதுங்க. ஒரு இலக்கை அடைவதற்கான முறையான திட்டமிடலும் ஓயாத உழைப்பும் இணையும் போது தான் அந்த விருப்பங்கள் வெற்றியாக பரிணமிக்குது. பணம், பதவி, புகழ் மற்றும் 16 வகையான செல்வங்களையும் அடையணும் என்கிற வேட்கையில் ஓடுற நாம பல நேரங்களில் அந்த பயணத்தோட அழகையும் ஒவ்வொரு நாளோட மகிமையும் ரசிக்க மறந்துடுறோம். போராட்டங்கள் நிறைஞ்ச இந்த உலகில் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக பார்க்காம ஒரு கலையாக பார்க்க கற்றுக்கொள்ளணும். உங்கள் வாழ்வை மேம்படுத்த மிக எளிய வலிமையான ஒரு அறச்செயலை நீங்கள் முன்னெடுக்கலாம். பார்வை திறனற்ற குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற சில உதவிகளை செய்வது, உங்கள் கருவினைகளை குறைத்து வாழ்வை ஒளிமயமாக்கும் ஒரு பேனா இல்லை ஒரு பென்சில் போன்ற எளிய பொருளை அவர்களுக்கு வழங்குவது கூட அவர்களோட ஒரு கல்வி ஒரு பெரிய திறவுகோலாக அமையும். இத்தகைய கருணை உள்ளம் கொண்ட செயல்பாடுகள் உங்கள் வாழ்வை ஒரு பூலோக சொர்க்கமாக மாற்றும் வல்லமை கொண்டவை. எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம் என்கிற பிரபஞ்ச விதிப்படி உங்கள் எண்ணங்களில் நன்மையை மட்டும் விதையுங்க. தடைகள் விலகும், வெற்றிகள் குவியும். உங்கள் வாழ்க்கை இனி வசந்தமாக மாறும். நல்லதே நினையுங்க, நிச்சயமாக நன்மையே உங்களை வந்தடையுங்க. எல்லாம் நன்மையே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.